இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஆஃப் மவுண்ட் கைலாஷ் யாத்ரா. ஸோ கஷ்டப்பட்டு காட்மாண்டுலேருந்து இப்போ நான் வீட்டில் ஹோட்டல் தெரியுதா, அந்த ஹோட்டலில் தான் இப்போ ஸ்டே பண்ணணும். ஆல்மோஸ்ட் 8 hours ட்ராவல். ஸோ ரொம்ப பம்பியாக இருந்துச்சு ரோடெல்லாம். ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஹெலிகாப்டர் பேட் வச்சுருக்காங்க எங்கே போகிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரோடு செம்ம சேலஞ்சிங்க. டிரைவர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணார் வண்டியை. ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ரோடு வந்து டெரிஃபிக்காக இருந்துச்சு. கரணம் தட்டினா மரணன்ற மாதிரி தான் இருந்துச்சு ரோடுலாம். ஸோ அப்படி இருந்தும் வந்து டிரைவர் வந்து நல்லா ஓட்டிகிட்டு வந்தார். இப்போதைக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு டேட்டுனா 28 June 2026. ஆக்சுவலாக 27th இல்லையா, 27th June 2026 ஃபென்டாஸ்டிக்காக ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு சென்னையிலேருந்து டெல்லி வந்து, டெல்லியிலேருந்து அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி மேக்ஸ் ஹாலிடே ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி திருப்பி டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து காட்மாண்டுக்கு வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் செப்பலில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ப்ரீஃப் ஆக்ஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து இப்போ வந்து கெரோங் ஆல்மோஸ்ட் நாளைக்கு காலையில் ஐ திங்க் சைனா பார்டர் க்ராஸ் பண்ணிவிட்டு சைனாக்குள்ளே போயிடுவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக ஜேர்னியை லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு. நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. நாட் டூ மச் கோல்டு. ஸோ இப்போ ஷூலாம் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஸோ செப்பல் போட்டுக்கிட்டு அழகாக நடக்கலாம் ஜாலியாக. சரி, டாட்டா, பாய். இதுதான் சைனாவா? பார்த்துக்கோங்க. Walking along the street, happy. We started from Saga today and going towards Manasarovar Lake tonight on 2nd July 2026. So this is our plan right now. What else you can see? We are taking lunch on the way to Manasarovar. So we stopped here. This is our picnic spot. அது இன்றைக்கி என்ன டேட்டுனா 2 July 2026. இன்றைக்கி வந்து மானசரோவர் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பிக்னிக் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஸோ கிளம்பணும். ஸோ குட்.
वो देखिए दूर कैलाश पर्वत भी दिख रहा है, ये देखिए இதான் மானசரோவர் லேக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. अरे वो நம்ம बादल है। இதுக்கப்புறம் எங்கே எப்போ வருவோம்னு தெரியாது. ஸோ வந்த வரைக்கும் இன்றைக்கி முடிஞ்சுது நல்லபடியாக. अरे वाह, हर पत्थर में लिखा हुआ है। कोई भी அது இருக்குல்ல, क्या क्या लिखा हुआ है? இதான் வந்து மவுண்ட் கைலாஷ். शिव இது लिखा வந்து हुआ है। மானசரோவர் லேக்கு. முடிச்சிட்டோம். ஃபுல் பரிக்கிரமா சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய மலையை கழட்டி வச்சுட்டு சின்ன மலையோட ஊருக்கு வந்து சேருவோம். பெரிய மலை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்மளை எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கலாம். எடுத்துட்டோம். ஓகே, செப்பல் போட்டுட்டு நடக்கிறோம். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. மானசரோவரில் காலை வச்சது தான் தலையை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தலை குளிச்சுட்டு லைட்டாக எங்கேயும் குளிக்க டிப் பண்ணவே விட மாட்டாங்களே போலீஸு. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கை கால் தலை மூஞ்சி ஃபுல்லாக வந்து மானசரோவர் லேக்கில் வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கிடச்ச ஒரு ப்ரீத் இருக்குது பாருங்கள், செமையாக இருந்துச்சு. தேங்க்ஸ் பரமேஸ்வரா, ஓம் சிவசக்தி போட்டு. நல்ல நாள், சூப்பராக போச்சு இன்றைக்கி. ஸோ இன்னும் 4 days மவுண்ட் கைலாஷ் தெரியுதுங்களா? இன்னைக்கு காட்மாண்டு, சென்னை டு டெல்லி, டெல்லி டு காட்மாண்டு, காட்மாண்டு டு சாகா, சாகா டு மானசரோவர், மானசரோவர் டு டார்ச்சின். நாளைக்கு டார்ச்சின் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜாலியாக சுற்றி பார்க்க வேண்டியதான். படிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ மை ஹெல்த் இஸ் ரியலி குட். டைம் என்ன, நைட்டு ஈவினிங் 9 ஆகுதுங்க. 9 PM 9 PM சொன்னால் பார்த்தீங்களா, மானசரோவரில் இப்படி தான் இருக்குது. இது எப்போது நைட்டு வரும்னு தெரியல. ஸோ நாளைக்கு மதியம் 1 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் நாங்கள். இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இல்லை. We are starting from the day 4 July 2026. So we are at the starting point of our first day parikrama. Ahmedabad. So happy when we started today. This is our team. நடந்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நடக்கணும்னு எனக்கு தெரியல. சோறு போட்டோம், குருவிக்கெல்லாம் சோறு போட்டாச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? என்னால் முடிஞ்சது
இவ்வளோதான். இவ்வளோ பேர் வந்துட்டீங்களே, சரி இருக்கிறத கொடுப்போமா, இன்னும் பிஸ்கட் போடுவோமா. இந்தாங்க ஆடுங்க. அந்த வேலை முடிஞ்சுதா? குட்டி குட்டி குருவிக்கு சாப்பாடு போட்டாச்சு. நல்லா சாப்பிட்டீங்களா? தலைவர் வராது. சாப்பிடுங்க, ஏன் பயப்படுறீங்க? எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. கைலாய மலையை சுற்றி வர்றது பெரிய திருப்தியில் பரிக்கிரமம் முழுசாக முடிப்பானான்னு தெரில. ஆனால் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்தது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வள்ளலாரே போற்றி போற்றி, ஜீவகாரனே போற்றி போற்றி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அப்பா சரிங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல திருப்தியாக இருந்துச்சு மனசுக்கு. இன்னும் ஃபஸ்ட்டு பரிகிரமெல்லாம் ஃபஸ்ட்டு டே எல்லாத்துக்கும் பரிகிரமெல்லாம் போயிட்டுருக்கோம். என்னால் முடியல, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உட்காந்து போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எப்போ போய் சேருவோம் தெரியல. பட்டா அப்போ போய் இவ்வளோ பேர் வராங்க பாருங்க. பாருங்க, ரீச் ஆகிட்டேன். ஃபஸ்ட் டே படிக்கிறவங்க முடிச்சுட்டேன் சந்தோஷமாக வெட்டுக்கிறோமா. பாருங்கள் தலைவர் எப்படி நிற்கிறாரு பாருங்க. வா தலைவா வந்துட்டேன் தலைவா. 4 மணி நேரத்தில் போன தடவை இந்த தடவை ரொம்ப குயிக்காக வந்துட்டு வந்தோம். அங்கே தான் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஒயிட் பில்டிங். அப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டேன். சக்ஸஸ். ஓகே வந்தோம் மானசரோவர் கைலாஷ்க்கு. சூப்பராக இருக்குல்ல? நானே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே வார்னிங் போயிட்டு
எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ இருந்தாலும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? இந்த பயணம் நடக்குமா நடக்காதான்றது கடைசி நிமிஷம் வரைக்கும் டென்ஷனாகவே இருந்துச்சு. எப்படியோ நான் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஒரு ஃபோன் கால் ஒட்டுமொத்த பிளானே மாற்றிச்சு. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வந்து சேர்ந்துருக்கோம். இன்றைக்கி ஒரு நைட்டு, இதுக்கப்புறம் வருவோமா தெரியாது. ஆனால் இந்த வாட்டி 100% satisfied with this trip. ஸோ இன்றைக்கி வந்து முதல் பரிக்கிரமா முடிஞ்சுது. ஃபஸ்ட் டே 4 ஜூலை 2026. இதனால் மறக்கவே முடியாதனால அப்படி இப்படி கஷ்டப்பட்டாலும் வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி ஒரு நைட் இன்னும் எங்கள் அப்பாவோட காலடியில் படுத்து உறங்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. பாருங்க, திஸ் இஸ் அவர் ரூம். அம்மா தூங்கியாச்சு. எங்கள் அப்பாவுக்கு கூடான கூட நன்றி. இதுக்கப்புறம் வருவோன்னா தெரியாது, வந்தாலும் திரும்ப இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இது வரைக்கும் நடந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி போகிறது பார்த்தியா வாக்கிங்கே? செகண்ட் டே பறிக்கிறோமா? செம்ம டஃப்பாக இருக்குது, வழி இல்லை, ஏறிதான். எப்படி இருக்க பார்த்தீங்களா? இங்கே உட்காந்துருக்கேன், என்னால் முடியல. பாருங்க எவ்வளோ பேர் நடந்து வராங்க. நீ செகண்ட் டே படிக்கிறோமா? ரொம்ப டஃபஸ்ட்டு பார்ட்டு. அதாவது 5 hours தான் வந்து 7 kilometers தூரமலை பாஸ் வந்து மலை ஏறிட்டு இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து கௌரி குண்டு பார்த்துக்கீங்க. செம்ம க்ரௌடு. இருக்குல்ல, அதாவது கௌரி குண்டு. நல்லபடியாக மலை ஏறிட்டோம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இருக்குல்ல, அதுதான் கௌரி குண்டு. எப்படி இருக்கு தெரியுமா கிளைமேட்டு? ஆல்மோஸ்ட் நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கேன். செகண்ட் டே 5th ஜூலை 2026. ரொம்ப டஃப்பாக இருக்குது ஜேர்னி. 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுது,
9:45 ஆகுது. இப்போ தான் வந்து மலையோட உச்சிக்கு வந்திருக்கோம். இந்த டஃபஸ்ட்டு பார்த்து வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போது ஸ்டீப் டவுன் போகணும்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம். இறங்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட்டு செகண்ட் டே பரிக்ரமா. மலை ஏறி டோல்மலப்பா 7 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டோம். இப்போ இறங்கிட்டு இருக்கோம். சரி, இறங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கௌரி குண்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல ரீச் ஆகிறதுக்கு. பார்ப்போம். லோரி குண்டு பார்த்துக்கோங்க. தாண்டி வந்துட்டோம். இதுதான் கவரி குண்டு. பார்த்துக்கோங்க. செகண்ட் டே பரிக்ரமா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அந்த வேலை கிளைமேட் நல்லா இருக்கு. வெயிலாக இருக்கா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல ரீச் ஆகிறதுக்கு. நடந்துக்கிட்டே இருக்கேன் 6 ஹவர்ஸாக. செம்ம டஃப்பாக இருக்குது. முடியல. சரி, பார்ப்போம். எப்படியோ வந்து மழை இறங்கிட்டோம். நடக்கிறோம் 6 மணி நேரமாக நடக்கிறோம். செகண்ட் டே பறிக்கிறாம ரொம்ப டஃப்புங்க. அவ்வளோதான், வயசாகிடுச்சுல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் இந்த குடுப்பனை கிடைக்கும். இதை நாளைக்கு ஒரு நாள் பறிக்கிறோமா முடிச்சிட்டோம் அப்படின்னா என்னோடய லைஃப் டைம் யாத்ரா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 100% என் கர்மா ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டுடே. I think almost 80% completed, I guess. So the remaining trip yet to be completed by tomorrow. Wait and see. தலைவரே, சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். People are shouting because we are coming to the end of the parikrama second day, so they are proud of and happy for walking for last 7 hours. It's toughest journey, so they are shouting and praising the Lord.